பிபிடியாவே காட்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டு வச்சிருக்கிறோம்னா வீட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கோம், எப்படி ஒரு கார் அந்த மாதிரி. இப்போ கார்ல தான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் ஃபர்ஸ்ட். அப்போ கேட் இருக்கு, கேட்டுக்கு முன்னால கார். ஸோ உங்களோட டிராவலிங் எதை பாதுகாக்கிறதுக்கு, பிளஸ் நீங்க வெளியில வேற யாருக்காவது ரெண்டுக்கு விட்டுருந்தா கூட காரை மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு கார் டேஷ் கேமோட ஜிபிஎஸோட வரும் உங்களுக்கு. ஸோ ஜிபிஎஸோட வரும். உங்க காரை நீங்க ரெண்டுக்கு விட்டுருந்தா கூட காரோட லைவ் லொகேஷன் ஸ்பீடை மானிட்டர் பண்ணிக்கலாம். பிளஸ் அதில் ஆடியோ அண்ட் வீடியோ, உங்க டிரைவர் ஒரு ஃபோன் எடுக்கலனாலும் கூட நீங்க உங்க டூ வே டாக் இருக்கும் அதில். ஸோ நீங்க அவங்கள்ட்ட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். பிறகு அங்கே உள்ள ஏதாவது ப்ரைஸ் ஏதாவது நீங்க ஒரு கோட் கொடுத்துருப்பீங்க, டிரைவர் அங்கே ஒரு கோட் பேசும்போது கஸ்டமருக்கும் உங்களுக்கும் உள்ள ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கூட நீங்க ஆடியோ ரெக்கார்ட்ல பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பெர்ஃபெக்டான ஒரு கார் உங்க ஓன் யூஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு விட்டுருந்தாலும் அந்த காரை மானிட்டர் பிளஸ் அதோட லொகேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம டேஷ் கேம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ கார் இந்த ரோட்ல வந்து நிக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து உள்ள வர்றதுக்கு நீங்க வந்து வெளியே ஒரு ஆள் இறங்கி வந்து கேட்டை திறக்கணும். ஸோ அதையும் நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்குறோம். கேட்டு என்ன பண்ணோம், ஃபோனை உங்க கேட் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ல 3 டைப் இருக்கு. ஒன்று ஸ்லைடிங் கேட்டு, பிறகு டபுள் கேட்டு, ஸ்விங் கேட்டுன்னு இருக்குது. நீங்கள் எந்த கேட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னா, உங்கள் ஃபோன் அதுக்கு ஒரு ஆட்டோமேட் மோட்ரு வரும், ப்ளஸ் அதுக்குள்ள ஆட்டோமேஷன் செட்டப் எல்லாமே வந்துடும். உங்களோட கேட்டோட வெயிட்டு ப்ளஸ் ஹைட்டு ஹைட்டும் வெயிட்டு 2 மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மோட்டார்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கலாம். இதில் என்னெல்லாம் வரும்னா, ஒரு 3 கீ தந்துடும். நீங்கள் ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்கும்போது கூட ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு சுவிட்சஸ் இருக்கு. அது போக அடிஷ்னலாக வேணும்னு வச்சிங்கன்னா ஃபோன்லேயே கண்ட்ரோல் கொடுத்துரும். ஒரு தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க திறக்குன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே திறந்துக்கலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஆட்டோமேஷன். இது இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகும். மெயினாக நீங்கள் கரண்ட் போயிட்டுனா என்னன்னு கேட்க வேண்டாம். இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகிற ஒரு பிசிபி போர்டு வச்சிருக்க மோட்டர் தான். ஆக்சுவலாக ஒரு 300 வாட்ஸ் தான். ஸோ இதுக்கு கரண்ட் இபி இல்லாமல் நீங்கள் இன்வெர்ட்டர் லைன் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ கேட் இருக்கு. ஓகே, கேட்டுக்கு உள்ள வீட்டுக்குள்ள யார் வரான்னு தெரியும். எனக்கு எல்லாரும் வர முடியாது, வீட்டுக்குள்ள விட முடியாது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு உள்ள வர்றவங்க யாரு, நீங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், சிலவங்க சும்மா வந்து இந்த காய்கறி விற்கிறவங்க வரலாம், ஒரு பழைய ஜாமான் எடுக்கிறவர் சும்மா கேட்டை திறந்துட்டு வந்துடக்கூடாது. ஸோ அந்த இதுக்காக வீடியோ டோர் ஃபோன். இது என்னன்னா ஒரு இன்டோர் அவுட்டோர் 2 யூனிட் இருக்கும். இந்த அவுட்டோர் யூனிட் இதை மட்டும் தான் நம்ம வெளியில மாட்ட போறோம். இன்டோர் யூனிட் வீட்டுக்குள்ள உங்களுக்கு எங்க வேணுமோ மாட்டி விடலாம். பெட்ரூம் வேணுமோ பெட்ரூம், இல்லை ஹாலில் மாட்டிக்கலாம். அது போக உங்க ஃபோன்லேயும் வந்துடும். ஜஸ்ட் யாராவது வெளியில வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுட்டு அவங்க ஜஸ்ட் காலிங் பெல் மாதிரி தான். இந்த பெல்லை அமுக்குன உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வீடியோ வந்துடும். உங்களுக்கு ஒன்று இன்டோர்லேயே வரும், சவுண்டோட வரும், ப்ளஸ் உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்களும் வெளியில் எங்கே இருந்தாலுமே நம்ம ஆத்தரைஸ்ட் பர்சனை மட்டும் உள்ள என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி வந்து திறந்து விடணுக்காக கேட் ஆட்டோமேஷன், இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் தான் உள்ள வரும் நினைச்சீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன். இது கேமராஸ்ல இப்போ ஹெச்டி ஐபிங்கிற 2 இருக்கு. நம்ம என்ன அது சொல்லிட்டோம். ஹெச்டி கேமராஸ் அப்டேட் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல அது மேக்ஸிமம் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ ஐபி கேமரா வந்து ஐபியோட அட்வான்ஸா ஏஐ கேமராஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஹெச்டிக்கு ஐபிக்கு என்னன்னா, இது ஒரு 100 மீட்டர் தான் நீங்க கொண்டு போகலாம். இந்த கேமரா அப்படி இல்லை, நீங்க கிலோமீட்டர் கணக்கா ஒரு இங்க இருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஃபைபர் கேபிள் ஆப்டிக், நம்ம நெட்வொர்க் எப்படி வருதோ நெட்டு வீட்டுக்கு வருது அதை மாதிரி ஃபைபர் வச்சு கொண்டு போய்க்கலாம். ஸோ போகிற வழியில ஒரு 250 மீட்டருக்கு ஒரே கேபிள்ல ரன் பண்ணலாம் ஒரு கேமரா மேக்சிமம். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வந்தது. இப்போ வீடுகளுக்கு நிறைய யூஸ் பண்றோம். இதோட டிராபேக் 2க்கும், இது அனலாக் டு ஹெச்டி. ஸோ ஒரு இதை அனலாக்ல கேமராங்கிறது பிடிச்சு ஹெச்டி மோடுக்கு மாத்துது. ஸோ நம்ம மாற்றும் போது கண்டிப்பா அதுல என்ன ஆகும்னா குவாலிட்டி குறையும். இது அப்படி இல்லை, ஹெச்டி கேப்சரே ஹெச்டி தான் உங்களுக்கு. ஸோ ஹெச்டி டு ஹெச்டிங்கும் போது என்ன கேப்சர் பண்ணுதோ அப்படியே இருக்கும். பிளஸ் ஐபி கேமரா, அடுத்த ஏஐ சீரிஸ் கேமராஸ் வந்துருச்சு. இதுதான் இப்போ ஐபி கேமராஸ் பிளஸ் ஏஐ கேமராஸ் என்னென்ன சொல்லிடுறோம். நார்மலா இது வீட்டுக்கு யூஸ் பண்ற கேமராஸ், ஆக்சுவலா ஃபிக்ஸட் கேமராஸ். இது எல்லாமே இன்டோர் அவுட்டோர்னு சொல்லுவோம். இங்க அவுட்டோர் கேமரா இன்டோர்ல போட்டிருக்காங்க.
இங்கே அவுட்டோர் வந்து வெளியில் IP67 அந்த வெதருக்கு தாங்கும். இது ப்ளஸ் உங்களுக்கு மழை வெயில் இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஃபுல் கலர் இருக்குது, ஆடியோ எனேபிளோட கேமராஸ் இருக்குது. இது ஃபுல்லாக PTZ. நமக்கு எவ்வளோ தூரம் வேணும், ஒரு 250 மீட்டர்ஸ் வேணாலுமே ஒரு நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ணுறதுக்கோ, 250 மீட்டரில் என்ன வண்டி வருது, ஒரு 1/2 கிலோமீட்டர் வருதுனாலும் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக ஜூமிங்கோட இருக்கும் இந்த கேமராஸு. இது 360 டிகிரி ரொட்டேஷனோட இருக்கும். இது ஏஏ கேமராஸ். ஆக்சுவலாக இப்போ வர்றது எல்லாமே நிறையா வருது. ஏஏ கேமராஸு ப்ளஸ் ஐபி கேமராஸ் தான். நம்ம சசி ப்ரோ வீட்டில் கூட மாட்டிகிட்டு இருக்கோம். ஏஏ கேப்சர்ஸ் கேமராஸ் தான். ஆக்சுவலாக ஒரு கேமராவே ஒரு 200 மீட்டர் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் யார் வந்தாலுமே ஒருத்தர் யாராக வராங்கன்னா ஒருத்தர் போய் வெல்கம் சொல்ல வேண்டியதில்லை. கேமராவே ஆட்டோமேட்டிக்காக அது ஹியூமனாக டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணி நம்மளே பேச வச்சிடலாம், வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு வாய்ஸ் கமெண்டில் எல்லாமே கொடுத்துரும். ப்ளஸ் இது யூஸ் பண்ணதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இதில் கலர் கேமரா, ஃபுல் கலர் ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கு தேவைக்கு ஃபுல் கலராக வேணால் ஃபுல் கலர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம். சப்போஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், ஏதாவது ஹியூமன் வரும்போது மட்டும் ஃப்ளாஷ் அடிக்கணும்னு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளாஷ் லைட் வரும். நம்ம ஹனிஃபான வீட்டில் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் தான் இருக்குது, பார்க்கல. ஆள் வந்து என்ன ஹியூமன் டிடெக்ட் பண்ணினா அவர் கொடுக்கும். ப்ளஸ் ஏஏ கேமராவோட ஃபீச்சர்ஸ் இதுதான். ஒவ்வொரு கேமராலேயும் ஒவ்வொன்று இருக்குது. உங்கள் வீட்டுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு உங்களுக்கு மறந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க ஃபேஸை ஃபுல்லாக பிடிச்சி வச்சிடணும். சைடில் வரிசையாக ஒரு ஃபேஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நைட்டு கூட உட்காந்து உங்கள் ஃபோனில் கூட ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸாக கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க யார் வந்திருக்கா என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்பர் பிளேட் வேணும். உங்கள் கடைக்கு முன்னால் நிற்கிறாங்க யாராவது, வண்டி என்னெல்லாம் வண்டி வருதுன்றா நம்பர் பிளேட்டை மட்டும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஹைவேல ஒரு ரோடு நம்ம DSO ஸ்போர்ட்ஸ் 1 மினிட்டா இன்னும் நிறைய இருக்கு. சரி, ஓகே. இது நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் ஹியூமன் ட்ராக்லேருந்து எல்லாமே இருக்கும். இது அடுத்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்க டோர் ஓப்பன் பண்றதுக்கு நம்ம சாவி போட்டு யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக ஸ்மார்ட் லாக்ஸ். இதுலயும் கீ இருக்கு, மேனுவல் கீ இருக்கு. பிளஸ் உங்க போன்லயே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, RFD கார்டு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு கேட்ல இருந்து என்ட்ரி ஆகிற வரைக்கும் இவ்வளோன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் உங்க இது உள்ள ஸ்மார்ட் சுவிச்சஸ். ஆக்சுவலாக சொன்னது வீட்டில் என்ன அட்வான்ஸா உங்க எல்லாமே ஃபோன் ஆப்ரேஷன் தான். நீங்க ஒரு லக்ஸரி ஹோம்ஸ், நம்ம கிளாரா பில்டர் மாதிரி ஒரு லக்ஸரி ஹோம் கட்டுறதா இருந்தா இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்க கிளைண்டோட வேல்யூ கூடும். ஆக்சுவலா அண்ணன் ஒரு இது எஸ்டிமேட் கொடுத்துருக்கோம் 4 lakhsக்கு. தேங்க்யூண்ணா. ஓகே, இது பர்கல் அலாம். நீங்க வீட்டுல இல்லாதப்போ உங்க வீட்டை யாராவது பிரேக் பண்ண நினைச்சா வைப்ரேஷன்ல சென்சார்ல உங்களுக்கு ஃபோன் சிக்னல் வரும். பிளஸ் உங்க டோரை எதுவும் ஆட் பண்ணணும், வைப்ரேஷன். பிளஸ் வீட்டுக்குள்ள புகை வருது, ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கு சென்சார் ஆக்டிவேட் ஆகி உங்க போனு கொடுக்கும். ஹியூமன் ஆர் மோஷன். நீங்க இல்லாதப்ப எப்படியாவது வீட்டுக்குள்ள யாராவது ஒரு ஆள் நடமாடுறாங்க, அந்த மோஷன் சென்சாரை வச்சு ஆட்டோமேட்டிக்கா அலாரம் கொடுக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. வீடை கிளீன் பண்றதே உங்க ஒய்ஃப் கிஃப்டா உங்களுக்கு இது ஆட்டோமேஷன். ஃபுல்லா வீடை ஸ்வீப் அண்ட் மாப் ரெண்டுமே போட்டு கொடுத்துரும். இது ஆஃபீஸ் யூசேஜுக்கு. உங்க ஆஃபீஸ் யூசேஜுக்கு யாரெல்லாம் உள்ள வரணும், எத்தனை அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க, என்ன எல்லாத்துக்குமே இது ஆகும். அது போக யார் வரணும்னு நினைக்காங்க அவங்க மட்டும் தான் வர முடியும். இது நம்மளோட கிளைண்ட்ஸு. உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் இது என்னோட ஸ்பெசிஃபிக் ஆஸ்க். சின்ன கடைகள்ல இருந்து அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹெட்ஸ், பேங்க் செக்டர்ஸ் யார் இருந்தால் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் அகேன் வினோவின், மதுரம் ஏஜென்சிஸ், ஹோம் ஆட்டோமேஷன் கம்பெனி. தேங்க்யூ.